காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 3 உபவாசம் பிரிவு பகுதி 203. ஏகாதசிக்கு இரட்டை போஜனமா? ஏகாதசியாம் தூ கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். இது ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதி. இதற்கு என்ன அர்த்தம்? ஏகாதசியாம் தூ கர்த்தவ்யம் சர்வேஷாம் என்றால் சகல ஜனங்களாலும் ஏகாதசி என்று இன்னவாறு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம். என்ன செய்யப்பட வேண்டும்? போஜனத்வயம் என்று ஆன்சர் வருகிறது. அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ? துவயம் என்றால் 2, போஜனத்வயம் 2 தரம் சாப்பாடு. எல்லாரும் ஏகாதசி என்று 2 தடவை போஜனம் செய்ய வேண்டியது என்று அர்த்தமாகிறது. இதென்ன, ஏகாதசி என்றால் பட்டினி தண்ணீர் கூட இல்லாமல் நிர்ஜலமாய் இருக்க வேண்டும் என்பார்கள். இங்கேயானால் ஒரு தடவை மட்டுமில்லை 2 தடவை போஜனத்வயமாக சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது விசித்திரமான வார்த்தை விளையாட்டு பண்ணி இருக்கும் ஸ்லோகம். இதில் போஜன என்று வருகிறதே, அதை போ ஜன என்று 2 வார்த்தைகளாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சரியான அர்த்தம் கிடைக்கும். போ என்றால் ஓய் என்று கூப்பிடுவதாக அர்த்தம். போ ஜன என்றால் ஓ ஜனங்களே என்று எல்லா மக்களையும் கூப்பிடுவது. இப்போது நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறதென்றால், ஹே ஜனங்களே, ஏகாதசியில் எல்லாராலும் 2 செய்யத்தக்கன, அதாவது 2 காரியம் செய்யத்தக்கன. 2 போஜனம் என்று அர்த்தமில்லை, 2 காரியம் என்று ஆகிறது. ஏகாதசியில் சகல ஜனங்களுக்கும் செய்ய வேண்டியதான அந்த 2 காரியங்கள் என்ன? அதை ஸ்லோகத்தின் பின்பாதி சொல்கிறது. சுத்தோ உபவாச பிரதமக சத்கதா ஸ்ரவணம் தத. முதல் காரியம் உபவாசம், 2வது காரியம் பகவத் கதைகளை கேட்பது. ஏகாதசியாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம் சுத்த உபவாச பிரதமக சத்கதா ஸ்ரவணம் ததஹ. சகல ஜனங்களும் ஏகாதசி என்று சுத்த உபவாசம் இருக்க வேண்டும், ஈஸ்வர மகிமைகளை கேட்க வேண்டும்.